ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதிக வேதனைகள் பேசக்கூடாது, அதிக சந்தோஷத்தில் பேசக்கூடாது, அடக்கமாய் இருக்க வேண்டும், செயல்படவும் கூடாது. அதிக துன்பமும் அதிக இன்பமும் பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. அதே போல துன்மார்க்கர் மத்தியிலும் நாம் பேசவும் கூடாது, எந்த செயலையும் செய்யவும் கூடாது. இதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பாதுகாப்பாய் இருப்போம். ஏசாயா 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய ஆலோசனைகள் நம் வாழ்க்கையின் மிக சிறந்த பாதையாய் இருக்கிறது. அந்த பாதையில் நாம் நடந்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை நாம் சந்திக்க தேவையில்லை. நல்வாழ்வை சந்தித்து அனுபவித்து வாழலாம். நல்வாழ்வு, சமாதான வாழ்வு, நிறைவான வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, இது கர்த்தர் நமக்கு தரும். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கும் மிகப்பெரிய சொத்தாய் இருக்கிறது. நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றாலும் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலோசனைகள் நமக்கு மிகவும் தேவையா இருக்கிறது. கர்த்தருடைய வழி நடத்துதல், கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனமும் பைபிள் வசனமும் நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த வேத பகுதி எல்லா மனிதர்களும் பொதுவாக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. ஆனால் அது தவறு என்றே தெரியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு மிகப்பெரிய பின் விளைவை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து கர்த்தர் இன்று நமக்கு அதை போதிக்கிறார். அதாவது, நாம் மிகவும் உழைத்து கடினமாய் பாடுபட்டு அதிக பொருள் சம்பாதிக்கலாம். அதிகமாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் நாம் சம்பாதித்த பொருட்களை, பணத்தை நாம் நகைகளாகவோ நிலங்களாகவோ வீடாகவோ நாம் ஏதாவது ஒரு பொருளாக வாங்குகிறோம், செய்கிறோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? அதை பத்திரப்படுத்தி மிகவும் கடினப்பட்டு உழைத்து சேர்த்துதான் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறோம். சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை நாம் பாதுகாப்பது எப்படி என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. சரி, நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால், முக்கியமான பாதுகாப்பு என்னவென்றால் அதை மற்றவருக்கு அறிவிக்க கூடாது, பிறருக்கு தெரிவிக்க கூடாது. என்னிடத்தில் இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று நாம் வெளிப்படுத்த கூடாது. அப்படி செய்யும் பொழுது அது நமக்கு அந்த ஐஸ்வர்யத்திற்கு ஆபத்து வரும். இந்த போதனையை இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கலாம். இதை ஒரு ராஜா செய்தார், இப்படிப்பட்ட தவறை. இதை பொதுவாக நாம் தவறு என்று நினைப்பதில்லை. நான் உழைத்து சம்பாதித்தது, நான் கண்டுபிடித்த என்னுடைய பொருள், என் வாழ்க்கையில் என் உழைப்பிற்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தது. நிச்சயம் கர்த்தர் தான் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஆனால் அதை நாம் எப்படி பத்திரப்படுத்துவது? பிறருக்கு தெரிவிப்பதினால் அது பத்திரமா இருக்காது. அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் காரியம். இரண்டாவது, இன்னொரு காரியம், நாம் சந்தோஷமாய், மிக சந்தோஷமாய் நாம் இருக்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதிக சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதிக துன்பத்தில் இருக்கும் பொழுதும் அந்த தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனித மனம் அப்படிப்பட்டது. அதிக சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதோ, அதிக துன்பத்தில் இருக்கும் பொழுதோ நாம் பாவம் செய்து விடுவோம். இது மனித இயல்பு. இதை புரிந்து கொண்டு ஞானமாய் நாம் நடந்து கொண்டால், அந்த நேரத்தில் நம் உணர்வுகளை அடக்கி அமைதியாய் இருந்தால் பாவம் நேரிடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்றால், எசேக்கியா ராஜா மிகவும் சந்தோஷமாய் இருந்தால், ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய துயரமான ஒரு காரியம், மனிதனின் உச்சக்கட்ட துயரம் என்றால் அது மரணம்தான். அந்த மரணத்தின் வாசல் வரை எசேக்கியா ராஜா சென்றிருந்தார். கர்த்தர் அதிலிருந்து எசேக்கியா ராஜா ஜெபித்தார். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டு மீண்டும் உயிர் கொடுத்தார். இன்னும் 15 வருடங்கள் நீ வாழலாம் என்று ஆயுளை கூட்டி கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அந்த ராஜாவுக்கு தலைகால் புரியாது அல்லவா? எல்லாரும் மனிதன் தான். ஒரு மனிதனுக்கு அதிலும் ஒரு ராஜா என்றால்
ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற மனிதன். செல்வ செழிப்போடு, கௌரவத்தோடு, மரியாதையோடு, சகல நல்ல விஷயங்களையும் அனுபவித்து வாழ்கிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு தன் ஆயுள் முடிய போகிறது என்று சொல்லும் பொழுது மிகுந்த துன்பம் இருக்கும். அந்த ஆயுள் மீண்டும் கிடைத்தது என்றால், மறுவாழ்வு கிடைத்தது, எனக்கு மீண்டும் உயிர் உண்டு, நான் மரணம் அடைய மாட்டேன் என்றால், அந்த நோய் நீங்கி அவர் குணமடைந்ததும் அவருடைய மனம் எப்படி இருந்திருக்கும்? உச்சக்கட்ட மனிதனின் சந்தோஷ நிலையில் இருந்திருக்கிறது. அந்த சமயத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. இசைக்கு ராஜா மிகவும் சந்தோஷமா இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு வந்த பிளவை என்னும் நோய், அதாவது புற்றுநோய். புற்றுநோய் வந்திருந்தது. கர்த்தர் அதிலிருந்து குணப்படுத்தி அவருக்கு 15 வருடம் ஆயுசை நீட்டித்து கொடுத்தார். ஏனென்றால் அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்திருந்தார். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டார். வியாதி படுக்கையிலிருந்து எசேக்கியா ராஜா செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இப்பொழுது அவர் குணமாகி நல்லபடியாக ஆரோக்கியமாக தன் வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டார். சந்தோஷமா இருக்கிறார். இந்த சமயத்தில் பாபிலோன் தேசத்தில் ஒரு ராஜா ஆண்டு கொண்டு வந்தார். பலாதான் என்பவரின் குமாரனான மெரோதாக் பலதான் என்கிற ஒரு பாபிலோனிய ராஜா இருந்தார். அவர் யூதா தேசத்தின் ராஜாவோடு நட்புறவோடு இருந்திருக்கிறார். நல்ல எண்ணத்தோடு இருந்திருக்கிறார். அந்த சமயத்தில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருந்ததும் அவர் குணமானதையும் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டு அந்த ராஜா சந்தோஷப்பட்டு பாராட்டி கடிதம் எழுதி அதோடு கூட அதிகமான வெகுமதிகளையும் எடுத்து கொடுத்து தன் ஆட்களை அனுப்பினார். அந்த ராஜாவிடமிருந்து ஆட்கள் வருகிறார்கள் எசேக்கியா ராஜாவை பார்ப்பதற்கு. ராஜா எழுதி கொடுத்த கடிதத்தையும் அவர்கள் ராஜா கொடுத்து அனுப்பின காணிக்கைகள் அன்பளிப்புகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதை யூதா ராஜாவாகிய எசேக்கியா பெற்றுக்கொண்டார். அந்த அன்பளிப்புகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த காலத்தில் ராஜாவை பார்க்க போகிறோம் என்றால் பொன், பொருள், வைரம், வைடூரியம், மாணிக்க கற்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த பொருள்களையும் உணவுப் பொருட்களை, வாசனை திரவியங்கள், சிறந்த காரியங்களை ராஜாவுக்கு அன்பளிப்பாக கொடுப்பது வழக்கம். அப்படிதான் செய்தார்கள். இப்படி அந்த ராஜா அனுப்பியதும் அந்த வெகுமதிகளை பார்த்து எசேக்கியா ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம் அடைந்து, அது மட்டுமல்ல, அவர் உயிர் பிழைத்ததே அவருக்கு மிகுந்த சந்தோஷம். இப்படி பாபிலோன் ராஜா அனுப்பி இருக்கிறார் என்றதும் மிகுந்த சந்தோஷப்பட்டு வந்தவர்களை வரவேற்று உபசரித்து, பொதுவாக ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதியில் இது 3வது காரியம். முதல் காரியம், நம் ஐஸ்வர்யத்தை நாம் மறைத்து வைக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஆபத்து நேரிடும். 2வது காரியம், அதிக சந்தோஷமோ அதிக துக்கமோ அந்த நேரத்தில் நாம் அமைதியா இருக்க வேண்டும். பேசினால் செயல்பட்டால் பாவம் நேரிடும். ஏதாவது பாவம் செய்வதற்கு அதிக வாய்ப்புண்டு. 3வது காரியம், கூடியிருத்தல், அதாவது விருந்து கொண்டாடல் என்று கூட்டம் கூடும் இடங்களில் பாவம் நிச்சயம் நிறைவேறும். எந்த இடத்தில் ஜனங்கள் கூடினாலும் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு பாவம், சண்டைகள், பிரச்சனைகள், ஏதாவது ஒன்று நிச்சயம் நடக்கும். அப்படி நடக்காத ஒரு கூட்டம் என்றால் அது கர்த்தருடைய சுவிசேஷ கூட்டம். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் எங்கு கூடினாலும் எந்த தீங்கும் நிறைவேறாது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடினாலும் அந்த இடத்தில் எந்த தீங்கும் நேரிடாது. உயிரிழப்புகளோ, சண்டைகளோ, பிரச்சனைகளோ, ஸ்டாம்பேட் போன்ற காரியங்கள் நடக்காது. கொடுமையான அந்த துன்ப காரியங்கள் எல்லாம் நடக்காது கர்த்தருடைய நாமத்தினால் கூடும் பொழுது. மற்றபடி குடும்பங்களில் 2-3 குடும்பங்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு பண்டிகை, ஏதாவது ஒன்று கர்த்தரின் நாமத்தை தவிர மற்றதை எதை கொண்டாடினாலும் அங்கு ஒரு பிரச்சனை நிச்சயமாக வரும். ஒருவருக்கொருவர் விரோதம் வரும். இது வாழ்க்கையின் தத்துவம். இதை முதலில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொண்டாட்டங்களை நிறுத்த வேண்டும். எப்பொழுது எங்கு கூடினாலும் அது கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும் இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், கர்த்தருடைய பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு நாம் கூடி கொண்டாடலாம். பஸ்கா பண்டிகை கொண்டாடுவது, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகை கொண்டாடுவது, மற்ற எந்த உபவாச நாட்கள் நியமிப்பது, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவது, இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது
மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். எத்தனை பேர் சேர்ந்தாலும் அங்கு ஆபத்து நேரிடாது. ஊழியர்கள் ஜாக்கிரதையுடன் ஜெபித்து செய்யும் பொழுது எந்த ஒரு தீங்கும் நேரிடாது. இது வரலாற்று உண்மை. இன்று வரை இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றால் கவனித்து பார்க்கலாம். மற்றபடி 10 பேர் கூடினாலும் சொந்த காரியங்களுக்காக பர்த்டே கொண்டாடுவது, திருமண நாள் கொண்டாடுவது, மற்ற எந்த கொண்டாட்டங்கள், உலக காரியங்களின் கொண்டாட்டங்கள், மனிதர்களுக்காக கொண்டாடப்படும் கொண்டாட்டங்கள், இப்படி செய்கிற எல்லா இடத்திலும் பிரச்சனைகள் வரும். அதை தயவு செய்து கவனித்து பார்த்து எச்சரிப்பாய் இருப்பது நல்லது. இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது. இதற்கு ஆதாரம் அநேகம் உண்டு. பல காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று இந்த வேத பகுதி. எசேக்கியா ராஜா விருந்து கொடுக்கிறார். வந்தவர்களுக்கு விருந்தோம்பல் ஒன்றாக கூடி நன்றாக விருந்து சாப்பிடுகிறார்கள். எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பின்பு எல்லோரும் அந்த வந்தவர்களை விருந்து உண்டு எல்லாம் முடித்த பின்பு அவர்களுக்கு தோட்டத்தை காட்டியிருக்கலாம், மற்ற எதையாவது காட்டி வேடிக்கை காட்டியிருக்கலாம், பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபடுத்தியிருக்கலாம். ஆனால் எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? தன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் காண்பித்தார். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் வந்தவர்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் காண்பித்தார். என்னிடத்தில் இது இருக்கிறது பாருங்கள், இவ்வளவு வைரம் இருக்கிறது, இவ்வளவு தங்கம் இருக்கிறது, இவ்வளவு வெள்ளி இருக்கிறது என்று எல்லாவற்றையும் பொக்கிஷ அறைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் தங்கள் தானியங்கள், வாசனை திரவியங்கள் இதையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் காண்பித்தார். ஒன்று கூட விடவில்லை, எல்லாவற்றையும். இது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு ராஜாவுக்கே அப்படிப்பட்ட ஆபத்து வந்தது என்றால், ஒரு குடும்பங்களில் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்படி பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த வேத பகுதியில் கற்றுக்கொண்டோம். இப்படி ராஜா எல்லாவற்றையும் காட்டியதும் பாபிலோனிலிருந்து வந்தவர்கள் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு சந்தோஷமா எல்லா கொண்டாட்டமும் முடிந்து அவர்கள் போய்விட்டார்கள். அதற்கு அடுத்தது என்ன நடந்தது? இவர்கள் போன பின்பு இப்படி அவர்கள் இதை எல்லாவற்றையும் காட்டி முடித்த பின்பு ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். இப்படி இவர் காட்டி முடித்த பின்பு ஏசாயா தீர்க்கதரிசி அங்கு வருகிறார். வந்த உடனே ராஜாவை பார்த்து கேட்கிறார். எசேக்கியா ராஜாவிடம் கேட்கிறார், யார் அவர்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்கிறார். அதற்கு ராஜா சொல்லுகிறார், அவர்கள் பாபிலோனிலிருந்து வந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை, பாராட்டினார்கள். இதையெல்லாம் நடந்தது என்று ராஜா உண்மையை சொல்லுகிறார். அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார், உன்னிடத்தில் உன் வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்கிறார். அதற்கு ராஜா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். நான் அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் நான் காட்டினேன் என்று சொல்லுகிறார். இவர் மிகுந்த சந்தோஷமா இருந்தார். அதனால் எல்லாவற்றையும், என்னவென்றால் வந்தவர்களுக்கு பெருமையாக அவர்கள் கொண்டு வந்த அன்பளிப்புகளை பார்த்த இவர், எங்களிடத்திலும் இப்படியெல்லாம் உயர்ந்த பொருள்கள் இருக்கிறது என்று எல்லாவற்றையும், நீங்கள் இதை கொண்டு வந்தீர்களா, எங்கள் வீட்டில் கூட இதெல்லாம் இருக்கிறது, இங்க பாருங்கள், எங்கள் தேசத்திலும் இந்த பொருள் விளைகிறது, எங்கள் தேசத்திலும் இந்த விதை இருக்கிறது, எங்கள் தேசத்திலும் இந்த வைரம் இருக்கிறது, வைடூரியம் இருக்கிறது என்று கூப்பிட்டு அதை பற்றின பெருமைகளை பேசி, முக்கியமான காரியம் இப்படி காண்பிப்பது என்பது பெருமை. என் வீட்டில் இப்படி இருக்கிறது, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது என்று சொல்வது பெருமை பாராட்டல். அதை கொடுத்தது கர்த்தர். நாம எதையும் சம்பாதிக்க முடியாது. நாம் உழைக்கலாம். நாம் கடினமாய் உழைக்கும் பொழுது பார்த்தால் ஒரு வருமானமும் இருக்காது. நாம் அமைதியா இருக்கும் பொழுது பார்த்தால் அதிக வருமானம் வரும். வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும். சிறிய உழைப்பில் அதிக பலன் ஈட்டுவார்கள் சிலர். கடினமாய் உழைக்கிறவர்கள் கொஞ்சம் பலன்தான் கிடைக்கும். அப்படி என்றால் உழைப்பினால் எதையும் பெற்றுவிட முடியாது. உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் பலன் தருவது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஒரு விவசாயி எவ்வளவுதான் கடினமாய் விதை விதைத்து பாடுபட்டு விவசாயம் செய்தாலும் ஒவ்வொரு வருடமும் கடினமாய் உழைத்துதான் விவசாயம் செய்வார்கள். அவ்வளவு உழைப்பும் செலவு செய்தாலும் ஒரு வருடம் நல்ல விளைச்சலும் நல்ல வருமானமும் இருக்கும். சில வருடங்களில் வருமானமே இருக்காது. செய்த செலவு கூட சில நேரங்களில் பணம் கிடைக்காது, திரும்பி வராது. செலவு நிலத்திற்காக செலவு செய்த பணம் கூட திரும்பி வராது. இப்படிப்பட்ட நிலையும் இருக்கும். அப்படி என்றால் என்ன காரணம்? கர்த்தர் ஆசிர்வதித்தால் தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு. உழைப்பதினால் எல்லாவற்றையும்
பெற்றுவிட முடியாது. நம் உழைப்பினால் இதை செய்தேன், என் சாமர்த்தியத்தினால் செய்தேன், என் ஞானத்தினால் சம்பாதித்தேன் என்று நாம் சொல்லிக் கொள்ளக்கூடாது. உழைக்கிறோம், ஞானமாய் செயல்பட வேண்டும், திறமையாய் இருக்க வேண்டும், எல்லாம் செய்யலாம். ஆனால் பலன் தருவதோ கர்த்தர் மனம் வைத்தால் தான் கிடைக்கும். அதை புரிந்து கொள்வோம். நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்களும் சம்பத்துகளும் கர்த்தர் நமக்கு கொடுப்பது அவர் மனம் வைத்தால் தான் நமக்கு கிடைக்கும். அவர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் நமக்கு எதுவும் வந்து விடாது. நம் நாமாக உழைத்து எதையும் பெற்றுவிட முடியாது. அந்த உணர்வு நமக்கு தேவை. நம் ஜீவன் நமக்கு கொடுத்திருப்பதும், நம் சரீரத்தில் பலனும் ஞானமும் புத்தியும் கொடுப்பதும் கர்த்தரே. அதையும் புரிந்து கொண்டு தாழ்மையா இருக்க வேண்டும். நான் எசேக்கியா ராஜா செய்தது போல என்னிடத்தில் இது இருக்கிறது அது இருக்கிறது என்று பெருமை பாராட்டி சொல்லியதினால் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு போய்விட்டார்கள். இதை பார்த்து போன பின்பு ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார், உன் வீட்டில் எண்ணத்தை பார்த்தார்கள் என்றும் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என்று எசேக்கியா ராஜா சொன்னார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏற்கனவே கர்த்தர் இதையெல்லாம் சொல்லிதான் ஏசாயாவின் இடத்தில் அனுப்பி இருக்கிறார். எசேக்கியா ராஜா செய்த செயலை போய் பார், அவர் எல்லாவற்றையும் பாபிலோன் ராஜாவின் இடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிதான் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி தெரிந்துதான் வந்திருக்கிறார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அப்படியானால் கர்த்தர் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் என்று ராஜாவை நோக்கி சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் சேர்த்து வைத்ததும் உன் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் ஒரு நாள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். பாபிலோன் ராஜா இங்கிருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவான், ஒன்று விடாமல். ஒன்றும் மீதியா இருக்காது, எல்லாவற்றையும் அவன் எடுத்து போவான். நீ ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் காட்டினாயா, அதனால் அவன் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவான். இன்னும் கொஞ்ச காலத்தில் இது நடக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரின் வார்த்தையை சொல்லுகிறார். கடினமான வார்த்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதை கேட்டதும் எசேக்கியா ராஜா மிகவும் வேதனைப்பட்டு, அது மட்டும் அல்லாமல் நீ இனிமேல் பெறப்போகிற உன் குமாரர்களும் அந்த பாபிலோன் ராஜா பிடித்து கொண்டு போய் உன் ஐஸ்வர்யத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அங்கு அவனுடைய அரண்மனையில் வேலைக்காரர்களாக உன் பிள்ளைகளை, உன் குமாரர்களை வைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதை கேட்டதும் அவர் மிகவும் வேதனைப்பட்டு, எசேக்கியா ராஜா, நல்லது, நீ சொன்ன வார்த்தை நல்லது. என் காலத்திலாவது, நான் இருக்கும் வரைக்குமாவது சமாதானமும் நன்மையும் உண்டாயிருக்குமே. என் குமாரன் காலத்தில் அப்படி நடக்க போகிறது என்று மிகுந்த வேதனையோடு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வேற ஒன்றும் செய்ய முடியாது. அவர் செய்த தவறை அவர் புரிந்து கொண்டார். இது எவ்வளவு பெரிய தவறா இருக்கிறது. வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறுகள் இவை. நம்முடைய ஐஸ்வர்யத்தையும் சொத்துக்களையும் நம்மிடத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் பற்றி வெளியரங்கமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அது மிகவும் தவறு. அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அது தவறு என்றால், நாம் சொல்லும் காரியங்கள் எதற்காக? பெருமைக்காக. பெருமை எல்லா வழியிலும் நுழையும். நாம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது பெருமை உண்டாகிறது. அதனால்தான் அதிக சந்தோஷத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதிக சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் பெருமைப்படுகிறோம். அந்த பெருமை நிமித்தம் பாவம் அந்த சந்தோஷத்தையே அழித்து போட்டு துன்பத்திற்குள் தள்ளுகிறது. அதனால் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கும். நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய 3 முக்கியமான எச்சரிக்கைகள் இந்த வேத பகுதியில் நமக்கு தெரிகிறது. முதலாவது, பெருமை பாராட்டக்கூடாது. எந்த காரியத்தை குறித்தும், நம்மிடத்தில் இருக்கிற எந்த ஐஸ்வர்யத்தை குறித்தும், நம் திறமைகளை குறித்தும், நம் பிள்ளைகளை குறித்தும், எதை குறித்தாவது, நமக்கு இருக்கிற தாளந்துகளை குறித்தும், ஒரு நன்றாக பாடுகிறோம், நன்றாக விளையாடுகிறோம், எதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை எந்த வழியில் வந்தாலும் அது கர்த்தருக்கு அருவருப்பானதுதான். இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமை பாவம். இந்த பெருமை பல வழிகளில் வரும். அதில் பெருமை பாராட்டல், நம் இடத்தில் உள்ள பொருள்களை பற்றி பெருமை அதி நிமித்தம் அழிந்து போகக்கூடாது. முதல் காரியம். இன்னொரு காரியம், நாம் அதிக சந்தோஷத்திலும் அதிக வேதனையிலும் இருக்கும் பொழுது
பாவம் செய்ய நேரிடும். இப்படிப்பட்ட பாவம் வரும். அதிக சந்தோஷமா இருந்த பொழுது எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்? இப்படி சொல்லுகிறார். அதாவது என் ஐஸ்வர்யத்தை பாருங்கள் என்று, இதை பாருங்கள் அதை பாருங்கள் என்று காட்டி இப்படிப்பட்ட பாவம் செய்தார். இது மட்டுமல்ல, இன்னும் வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது. இன்னொரு ஆதாரம் என்னவென்றால், நேபுகாத் நேச்சாரின் மகனாகிய பெல்ஷாத்சார் ராஜா, அவர் அப்படித்தான் இருந்தார். அதிக சந்தோஷம். அவர் கர்த்தரை பின்பற்றவில்லை, துன்மார்க்கனாய் தான் வாழ்ந்தார். அதிக சந்தோஷம் வரும் பொழுது அவர் பாவம் செய்து கொண்டே இருக்கிற மனிதன் உச்சகட்ட பாவத்திற்கு இறங்கி விட்டான். ஒரு மனிதனின் பாவம் முழுமையடைவது எங்கு என்றால், கர்த்தரை போய் தொடும் பொழுது. மனிதர்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்பார்கள் துன்மார்க்கர். அதன் பின்பு மற்ற மனிதர்களுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிப்பார்கள். பேச ஆரம்பிப்பார்கள், செயல்பட ஆரம்பிப்பார்கள். அதன் பின்பு கர்த்தரை தூஷிக்க ஆரம்பிப்பார்கள், செயல்பட ஆரம்பிப்பார்கள். இதெல்லாம் பாவத்தின் உச்சகட்டம். அந்த மனிதனுடைய அழிவு சமீபமாயிற்று என்று பொருள். இப்படிதான் துன்மார்க்கன் அழிந்து போகிறான். இப்படிதான் நடந்தது. பெல்ஷாத்சார் ராஜா அதிக பாவத்தில் செய்து மிகப்பெரிய விருந்து கொண்டாடல் ஒன்று நடத்துகிறார். எப்பொழுதும் விருந்துதான் ராஜ அரண்மனையில். அதிக பாவம். அவருக்கு அநேகம் மனைவிகள் உண்டு, மறுமனையாட்டிகள் உண்டு, இப்படி அநேகம் பெண்கள் உண்டு, அநேக ஜனங்கள் கூட இருந்தார்கள். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விருந்து கொண்டாடி கொண்டிருக்கும் போது எருசலேமில் இருக்கிற பாபிலோனுக்கு வந்த, அதாவது எருசலேமிலிருந்து தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் தேவாலயத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பொருள்களை, தங்கம், வெண்கலம் போன்ற பாத்திரங்களை எடுத்து வா, நானும் என் மனைவிகளும் அதில் திராட்சரசம் குடிக்க வேண்டும் என்று. பாத்திரமாயில்லை இவருக்கு பெருமை, அகங்காரம், கர்வம், அதிக சந்தோஷம், போதை, கொண்டாட்டம், ஒரு உச்சக்கட்ட பயங்கர சந்தோஷமான மனநிலை கொண்டு வர சொன்னார். அப்படி தேவாலயத்து பாத்திரங்களை எடுத்து வந்து அதை அசுத்தப்படுத்தினார்கள். இவர்கள் அதில் திராட்சரசம் ஊற்றி குடித்தார்கள். கர்த்தருக்கு பயன்படுத்துகிற பாத்திரத்தை இவர்கள் பயன்படுத்தினார்கள். அதன் விளைவாக என்ன நடந்தது? அன்றே அவர்கள் அதை குடித்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு கை மட்டும் வந்தது. மனிதன் அல்ல, ஒரு கை, மனிதனுடைய கை மட்டும் ஒன்று வந்தது. வந்து அங்கிருந்த சுவற்றில், சாந்து பூசப்பட்ட ஒரு சுவற்றில் மினே மினே தெக்கேல் உபேசின் என்று எழுதியது. நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய், அப்படி என்றால் உன் பாவம் முழுமை அடைந்தது, நீ இனி வாழ தகுதியற்றவன் என்று சொல்லி அன்றிரவே அந்த மனிதன் இறந்து போனான். அந்த ராஜா பெல்ஷாத்சார் அன்று இரவே இறந்து போனான். செய்த நாள் அன்றே இறந்து போனான். இதுதான் அந்த நாளை குறிக்கிறது. ஒரு மனிதன் கர்த்தரை தொட்டு விட்டான் என்றால் அந்த நாள் அவன் கடைசி நாள். இது வேதாகமத்தில் பல காரியங்களில் நடக்கிறது. சனகரிப்புக்கும் அப்படிதான் நடந்தது. கர்த்தரை தூஷிக்கிறான் என்றால் அவனுக்கு நாள் நெருங்கி விட்டது என்று பொருள். கர்த்தரை அவன் பேசுகிறான் என்றால், கர்த்தருடைய காரியத்தில் அவன் கை வைக்கிறான் என்றால் அவனுடைய நாள் நெருங்கி விட்டது என்று பொருள். கர்த்தர் மகா பரிசுத்தர், அவர் விட்டு கொண்டு இருக்க மாட்டார். இப்படியாக கர்த்தர் அதிக சந்தோஷத்தில் பாவம் செய்யும் நிலை வரும். அதனால் மனதை நாம் எப்பொழுதும் நிதானமாய் வைத்திருக்க வேண்டும். அதிகமாய் சந்தோஷப்படக்கூடாது. சந்தோஷமான மனநிலை இருக்கிறது என்றால் ஏதாவது ஒரு வில்லங்கம் வரும், ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று நினைத்து சற்று நம் மனதை அடக்கி கொள்ள வேண்டும். அதிக மன உற்சாகமாய் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நிதானத்தோடு மனிதர்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். எந்த விஷயமும் அதிக இன்பத்தையோ அதிக துன்பத்தையோ தராது. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும் என்று சொல்வது. அதே போல அதிக துன்பம் வரும் பொழுதும் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டார். அது பாடாது கொஞ்சமா நெஞ்சமா அத்தனை பாடுபட்டார். அவர் எப்படி இருந்தார்? பேச வேண்டிய அந்த 7 வார்த்தைகளை தவிர வேறு ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை. யாரிடமும் பேசவில்லை, எதை குறித்தும் பேசவில்லை, ஒரு சத்தம் விடவில்லை. பேச வேண்டிய வேத வசனத்தின்படி பேச வேண்டிய அந்த 7 வார்த்தைகளை மட்டுமே சொன்னார். வேறு எந்த காரியத்தை குறித்தும் பேசாமல் அமைதியா இருந்தார். 1000 கேள்விகளை கேட்டார்கள். சுற்றி வந்து சிலுவையில் அறைவதற்கு முன்பாக சாட்டையால் அடித்து கொடுமைப்படுத்தி கேட்டார்கள். அவர் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதிலை மட்டும்தான் சொன்னார். பதில் எதற்கு சொல்ல வேண்டுமோ அது மட்டும், நீதியின்படி நாம் சொல்ல வேண்டியதை மட்டும் சொன்னார்.
அவர் வாதாடவில்லை, போராடவில்லை, ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை பேசவில்லை, அமைதியா இருந்தார். அதுதான் கர்த்தருடைய வழி. அதிக துன்பம் வந்துவிட்டால் நம் வாயை மூடிக்கொள்ள வேண்டும், பேசவே கூடாது. அதுதான் துன்மார்க்கர் மத்தியில் இருக்கும் பொழுதும் பேசக்கூடாது. அதிக துன்பமாயிருந்தாலும் இன்பமாயிருந்தாலும் பேசக்கூடாது. துன்மார்க்கர் மத்தியிலும் நம் வாயை திறக்கக்கூடாது. எதை பேசினாலும் அதில் நம்மை பாவம் செய்ய வைப்பார்கள். துன்மார்க்கரோடு பேசினால் அவர்கள் நிற்கும் இடத்தில் நின்றால் கூட உடனே நம்மை பொய் பேசவோ, நம்மை தீமையான வார்த்தைகளை நம் வாயிலிருந்து வரும்படியாக கேள்வி கேட்பார்கள். கேள்வி கேட்பார்கள். நாம் பதில் சொன்னால் அது மிகப்பெரிய பாவமா இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்களை தூண்டி விடுவார்கள். துன்மார்க்கனுடைய செயல் அப்படி. அப்படி என்றால் பொல்லாத ஆவிகள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள் இருந்து நம்மை துன்பப்படுத்தி பாவம் செய்ய வைக்கும். துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் கூட நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் கூட உட்காரக்கூடாது. இப்படி ஒதுங்கி வருவதுதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரம். ஒதுங்கி இருப்பதே நமக்கு நல்லது, பாதுகாப்பு. இந்த காரியத்தையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். வந்த எசேக்கியா ராஜாவை பார்க்க வந்தவர்கள் பாபிலோனியர்கள். அவர்கள் நம் எதிரிகள் என்று எசேக்கியா ராஜாவுக்கு தெரியும். பாபிலோனியர்கள் எப்பொழுதும் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு போய் எல்லா ஐஸ்வர்யத்தையும் காட்டலாமா? எசேக்கியா ராஜா நிதானம் இல்லை. சந்தோஷத்தில் தன்னுடைய ஜீவன் வந்தது, பிழைத்துக் கொண்டோம் என்ற சந்தோஷத்தில் எல்லாவற்றையும் காட்டி கடைசியில் அவர் தம்முடைய சிறந்த வாழ்க்கையின் தோல்வியை தொடங்கினார். அதன் பின்பு அடுத்தடுத்ததாக அவர் பல பாடுகளை தான் பட்டார் அல்லவா? இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அதிக வேதனையில் பேசக்கூடாது, அதிக சந்தோஷத்தில் பேசக்கூடாது, அடக்கமாய் இருக்க வேண்டும், செயல்படவும் கூடாது. அதிக துன்பமும் அதிக இன்பமும் பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. அதே போல துன்மார்க்கர் மத்தியிலும் நாம் பேசவும் கூடாது, எந்த செயலையும் செய்யவும் கூடாது. இதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பாதுகாப்பாய் இருப்போம். அடுத்ததாக, பலர் ஒன்று கூடும் இடங்களில் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் ஜெபிப்பதற்காக, ஊழியம் செய்வதற்காக, ஊழியத்தை குறித்து பேசுவதற்காக, அல்லது கர்த்தருடைய நாம மகிமைக்காய் செய்கிற காரியத்தில் கர்த்தருடைய பண்டிகை கொண்டாடுவதற்காக ஒன்று கூடலாம். மற்றபடி எந்த இடத்தில் எதற்காக யாருக்காக ஒன்று கூடினாலும் அந்த இடத்தில் பாவம் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட சபை கூடுதலில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது, ஒதுங்கி இருப்பதே நல்லது. அதாவது பலர் கூடும் இடங்களில் தனிமையில் இருப்பதே நல்லது. கர்த்தருடைய நாமத்தினால் கூடும் பொழுது சபை கூடுதலோ கர்த்தருடைய ஊழியத்திலோ அதில் ஈடுபடலாம், தவறிலே அங்கு எந்த தீங்கும் நேரிடாது. மனிதர்களுக்காக நாம் ஒன்று கூட கூடாது, மனிதனின் செயல்களுக்காக ஒன்று கூட கூடாது. அப்படி செய்தால், ஜெபம் இல்லாத இடத்தில் நாம் சேர்ந்து ஒன்று கூடினால் அங்கு நிச்சயம் நமக்கு ஒரு துன்பம் வரும். அதனால் அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய முதலாம் வருகையை குறித்தும், அதாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய முதல் வருகை, அதாவது பெத்லகேமிலே அவர் குழந்தையாய் பிறக்க போவதையும், இனிமேல் வரப்போகிற ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய சிருஷ்டிப்பை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் அவருடைய வல்லமை எந்த அளவுக்கு பெரியது என்பதையும் நம்மால் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். அவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நற்செய்தி சொல்லுகிற வேத பகுதியா இருக்கிறது. எருசலேமின் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் போர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எருசலேமுக்கு இருந்த மிகப்பெரிய போராட்டம் முடிவுக்கு வருகிறது. அப்படி என்றால் எருசலேம் என்று சொன்னால், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் பிறப்பதற்கு முதல் குழந்தையாய் பிறக்க போகிறார் அல்லவா, பெத்லகேமி, அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிறப்பதினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பிறந்தார். அவர் பிறக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் எருசலேமுக்கு, கர்த்தருடைய ஜனத்திற்கு, இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய துன்பம் உண்டாயிருந்தது. ஆவிக்குரிய ரீதியில் மிகப்பெரிய போராட்டம் இருந்தது.
தேசங்களுக்கு இடையில் சண்டை வருவது மட்டுமல்ல, ஆவிக்குரிய போராட்டங்கள். அதாவது இஸ்ரவேலர்கள் எல்லோருமே கர்த்தருடைய முதல் வருகை பாவ மன்னிப்புக்காக ஏங்கியிருந்தார்கள். அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருந்தார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சாத்தானிடத்தில் சொன்னார். சாத்தானை நசுக்க போகிற அவர் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுது வருவார் என்று ஆதியாகம காலம் முதல் ஆதாம் ஏவாள் முதல் காத்திருந்தார்கள். ஏவாள் அம்மாவே தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை சத்ருவை அழிக்கும் என்று எதிர்பார்த்திருந்திருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னார், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். இப்படியாக தலைமுறை தலைமுறையாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இந்த தலைமுறையிலாவது நம் இரட்சகர் நமக்கு பிறப்பார் என்று ஒவ்வொரு தலைமுறையும் எதிர்பார்த்தது. இது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால் ஒவ்வொரு பெண்ணும் இந்த பெண் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்குமா, இஸ்ரவேலரை ரட்சிக்க, உலகத்தை ரட்சிக்க ரட்சகர் பிறப்பாரா என்று எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே வந்தது. இது 3500 வருடங்களுக்கு மேலாக ஆதாம் முதல் உண்டாயிருந்தது. அதாவது மரியாள் அம்மா யோசேப்பை எல்லாம் பிறக்கும் வரைக்கும். இப்படி இவர்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து வரும் காலத்திலும் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். இதை முன்கூட்டியே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். எருசலேமின் துயரம் முடிய போகிறது. இது 500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி 500 வருடங்கள் கழித்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இதிலிருந்து நாம் இன்னொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ளலாம். தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டால் இந்த வருடத்திலேயே நடக்க வேண்டும் என்றல்ல, அது எப்பொழுது என்று நியமிக்கப்பட்ட காலத்தில் அது நடக்கும். அதனால் தீர்க்க தரிசனம் சொல்லி அது நடக்கவில்லை, ஒரு நாள் பார்ப்பது, ஒரு மாதம் பார்ப்பது, ஒரு வருடம் பார்ப்பது நடக்கவில்லை என்றால் இந்த தீர்க்கதரிசி பொய் என்று சொல்லக்கூடாது. அதற்குரிய காலம் வரும்போதுதான் அது நடக்கும். சில தரிசனங்கள் அன்றே நடக்கும். கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் ஒரு நாளில் நடக்கக்கூடிய காரியங்களும் உண்டு. காலையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அன்று மாலைக்குள்ளே நிறைவேறிவிடும். சில காரியங்கள் ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், சில காரியங்கள் ஒரு வருடம் ஆகும், சில காரியங்கள் 3 வருடங்கள் ஆகும், சில கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேற பல வருடங்கள் ஆகும். அதாவது 30 வருடங்களாக கூட அந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். 10 வருடங்களாக அந்த தரிசனத்தின் நிகழ்வுகள் ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டே இருக்கும். இப்படியாக நடப்பதும் உண்டு. அதனால் இதை இப்படிதான் என்று நாம வரையறுத்து கொண்டு நடக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. தரிசனங்கள் அதை புரிந்து கொள்ளுதல் என்பது பரம ஞானம், கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். மேன்மை பாராட்டக்கூடாது. தாழ்மையோடு பொறுமையாய் இருந்து பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் துல்லியமாய் நிறைவேறும். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை ஆற்றுங்கள், கர்த்தருடைய ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அவர்களை அன்பாய் பேசி ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அவர்கள் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் சொல்லுங்கள். அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரிடத்தில் இரட்டிப்பாய் பெற்று தீர்ந்தது என்றும் சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எருசலேம் என்றால் இன்றைய வாழ்க்கைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில் இது செயல்படும். இந்த வார்த்தைகள் இன்று கர்த்தர் நமக்கு கொடுப்பது நம்முடைய வார்த்தையில் நமக்கு செயல்படும். இதன் பொருள் என்னவென்றால், நம் வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க போகிறது. நம்முடைய அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆயிற்று. அப்படி என்றால் நாம் செய்த தவறுக்கு 2 மடங்கு தண்டனையை ஆண்டவர் கொடுத்து அதையெல்லாம் நாம் அனுபவித்து நாம் தண்டனை பெற்று அந்த தண்டனை காலம் முடிந்து விட்டது என்று பொருள். தவறு செய்தால் அதற்கு ஒரு தண்டனை உண்டு, அதற்குரிய காலம் உண்டு. அது நிறைவேறி முடிந்த பின்பு சொல்லுகிறார் கர்த்தர், அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று, அது முடிந்து போயிற்று. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் வரப்போகிறார். வழியை ஆயத்தப்படுத்தினால் கர்த்தர் வரப்போகிறார் என்று பொருள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். நெருக்கமான குறுகலான பாதையில் அல்ல, அவாந்திர வெளியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2 தீர்க்க தரிசனங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் பொருள் அப்படியே நிறைவேறிற்று. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எலிசபெத் என்னும்
மரியாள் அம்மாவின் உறவின பெண்ணுக்கு 60 வயதான அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பேர் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் ஐயா அவர் பிறந்து தீர்க்கதரிசியாய் வளர்ந்து கர்த்தருக்காக அவர் இரத்த சாட்சியை மரித்தார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு முன்பாக அவர் வந்து பூமியிலே ஞானஸ்தானம் கொடுத்து மனம் திரும்பும்படி பிரசங்கித்து ஞானஸ்தானம் கொடுத்து ஜனங்களை அவர்களை வழி நடத்தினார். கர்த்தர் வருகைக்கு அவர் பூமியை ஆயத்தப்படுத்தினார். இஸ்ரவேல் தேசத்தில் இது நடந்தது. அவருடைய கையினால் தான், அவர் மூலமாக தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றார். இப்படியாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண யோவான் ஸ்நானகன் ஐயா இந்த உலகத்திற்கு வந்தார். அவாந்திர வெளியிலே நம்முடைய ஆண்டவருக்கு பாதையை ஆயத்தம் பண்ணுங்கள். இந்த வார்த்தை எப்படி நிறைவேறிற்று என்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கித்த இடம் எல்லாம் அவாந்திர வெளியாய் இருக்கிறது. ஊருக்குள்ளும் தெருவுக்குள்ளும் பெரிய பெரிய கட்டிடங்களுக்குள்ளும் இருந்து கர்த்தர் பிரசங்கிக்கவில்லை. எருசலேமில் தேவாலயத்தில் ஒரு முறை பிரசங்கித்தார், அவ்வளவுதான், அதிகமாய் இல்லை. அதிகமாய் கர்த்தர் பிரசங்கித்தது அவாந்திர வெளியிலே, ஊருக்கு வெளியே தனியான வெட்ட வெளியான இடங்களுக்கு போய் மலைகளில் குன்றுகளில் அமர்ந்து மலை பிரசங்கம் செய்தார். மலைகளில் கர்த்தர் அமர்ந்திருக்க மற்றவர்கள் எல்லாம் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், சுமார் 20,000 30,000 ஜனங்கள் கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். இப்படி மனிதனுடைய பாவங்கள், அவனுடைய பாவங்கள் நியாய தீர்ப்பினால் நிவர்த்தியாகும். அதற்குரிய தண்டனை அனுபவித்த பின்பு அந்த பாவங்கள் முடிந்து போகும். அதே போல எருசலேமினுடைய பாவங்கள் அப்படி நிவர்த்தி ஆயிற்று. அதன் பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் சாத்தானை அழிக்க. அந்த காலம் வந்தது என்பதற்கு இது பொருள். அவர்களை இஸ்ரவேலரின் ஜெபத்தையும் அவர்கள் பட்ட துன்பங்களையும் பிதாவாகிய தேவன் கண்ணோக்கி பார்த்து இஸ்ரவேலருக்கு இறங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்ப போகிறார் என்ற செய்தி 500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்படுகிறது. இதை எழுதி வைத்து இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசித்துக் கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த தேவாலயத்து ஆசாரியர்களும் வேத பாரகரும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் கடினமாய் போனார்கள். சரி, யோவான் ஸ்நானகன் ஐயா பிறந்து அவர் கர்த்தருக்கு முன்பாக ஊழியத்தை ஆரம்பித்து பலருக்கு கண்டித்து உணர்த்தி பரிசுத்த ஆவியை பெற்றவராகிய யோவான் ஸ்நானகன் ஐயா இப்படியாக ஜனங்களுக்கு பிரசங்கித்து மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். விரியன் பாம்பு குட்டிகளை என்று கடிந்து கொண்டு கண்டித்து அவர்களை வழிநடத்தி பரிசுத்த பாதையில் நடத்தினார். அநேகம் பேர் யோவான் ஸ்நானகன் ஐயாவிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்படியாக நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதன் பின்புதான் ஞானஸ்தானம் எடுக்க யோவான் ஸ்நானகன் ஐயாவின் இடத்தில் வருகிறார். இப்படியெல்லாம் நடந்தது. இது நடக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு, அப்படி என்றால் பொருள் என்ன? பள்ளங்கள், நாம் நடந்து போகும்போது பாதைகளில் பள்ளங்கள் இருந்தால், அதுவும் ரோடில் தார் ரோடில் பள்ளங்கள் இருந்தால் வண்டி ஓட்டும் போது எவ்வளவு துன்பமாய் இருக்கும். நாம் நடந்து போகும் பாதையில் கரடு முரடாக, பள்ளங்களாக, மேடாக, கோணல் கோணலான பாதைகளாக இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பயணம் மிகவும் கடினமாய் இருக்கும். நம் வாழ்க்கை பாதையிலும் அப்படிதான். நம் வாழ்க்கையில் துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள், பாடுகள், பல துன்மார்க்கர் நம் வாழ்க்கையில் குறுக்கிடும் பொழுது இதெல்லாம் நடக்கும். அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? மிகவும் துன்பப்படுவோம். நம் வாழ்க்கை மிகவும் வேதனைக்குரியதா இருக்கும். இப்படிதான் சாத்தான் 1000 வருடங்களாக இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டு இருந்தார். 1000 வருடங்களாக சாத்தான் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டிருந்தான், தேவ பிள்ளைகளை. அதெல்லாம் சரியாகும் கர்த்தர் வந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இவைகள் எல்லாம் சரியாகும், இஸ்ரவேல் தேசம் சரியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்து இஸ்ரவேலரை ரட்சித்தார். அதே போல நம்முடைய உள்ளங்களில் இன்று கர்த்தர் பிறந்தார். சாத்தானால் நமக்குள் ஏற்படுகிற, நம் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள்,
வியாதிகள், பற்றாக்குறைகள், போராட்டங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், மனவேதனை உண்டு பண்ணுகிற எல்லா இருளின் காரியங்களும் அகன்று போகும். கர்த்தரை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால், நம் மனதில் அவர் பிறந்தார், நாம் மிகவும் சந்தோஷமாக, உற்சாகமாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவரோடு நாம் வாழ்கிற வாழ்க்கை, அவரை நம் இருதயத்தில் சுமந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது மிகவும் சமாதானம் உள்ளது. சமாதான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். நிம்மதியாக நம் வாழ்க்கை பயணம் முடியும். நம்முடைய போய் சேரும் இடமும் கர்த்தருடைய சன்னதியாய் இருக்கும், பரலோகமாய் இருக்கும். இவ்வுலகத்தில் எல்லாவித பாவங்களும் நீங்கி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நமக்குள் வந்தால்தான் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும், சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க முடியும், கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அடைய முடியும். அவரை அல்லாமல் நாமாக நீதியின் பாதையில் வாழ்கிறோம், நாமாக நீதியாய் வாழ்ந்து விடலாம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். அது இந்த உலகத்தில் முடியாத காரியம். அவர் வந்தால் நம் வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடுகள் நீங்கி போகும், பள்ளங்கள் சமமாகும், மேடுகள் சமமாகும், எல்லா பாடுகளும் நீங்கி போய் சமாதான வாழ்க்கை கிடைக்கும், மனம் நிம்மதியுடன் இருக்கும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவர் கண்களும் காணும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இது எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ற பெயரும், இயேசு என்னும் பெயர், இம்மானுவேல் என்னும் பெயரும் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் பிறக்கும் வரைக்கும், அவர் பிறந்த பின்புதான் அவருக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு என்ற பெயரே கிடையாது. இயேசு என்ற பெயர் கிடையாது. பழைய ஏற்பாட்டு கால மனிதர்கள் அந்த பெயரை பயன்படுத்தவும் அதிகாரம் இல்லை, அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இயேசு என்னும் நாமம் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு புஸ்தகத்திலிருந்துதான் தொடங்குகிறது. அந்த காலத்திற்கு பின்புதான் உலகத்திற்கே தெரியும் ஆண்டவருடைய நாமம் இது என்று. அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது. சாதாரணமாக மனிதர்கள் வைக்கிற பெயர் போல அல்ல, கர்த்தருடைய பெயருக்கு தனி மகத்துவமும் மகிமையும் உண்டு. அவர் பெயர் சொன்னால் போதும், பிசாசுகள் நடுங்கும், விலகி ஓடும், நம் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். அந்த நாமத்திற்கு பெரிய மகிமை உண்டு. இப்படி மகிமையுள்ள அவருடைய நாமம், அவருடைய ரூபம் உலகத்திற்கு தெரிய வந்தது. இயேசு என்னும் பெயர் உலகத்துக்கு தெரிந்தது, மாம்சமான எல்லோருக்கும் தெரிந்தது. மனுஷகுமாரனின் பெயர் உலகம் எல்லோருக்கும் தெரிந்தது. அவருடைய உருவம் தெரிந்தது. அவரையே எல்லாரும் பார்த்தார்கள் இந்த பூமியில். அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இது எவ்வளவோ பெரிய மகிமையான காரியம். சர்வ சிருஷ்டிகர், அண்ட சராசரத்தையும் படைத்தவர் இந்த பூமிக்கு வந்து பார்க்க வருகிறார் என்றால், இங்கே நம்மோடு கூட இருந்து தங்கி வாழ வருகிறார் என்றால் எப்படி இருக்கும்? அதாவது நம் தேசத்தின் தலைவர்கள் யாராவது திடீரென்று நம் வீட்டில் வந்து கொஞ்ச காலம் நான் உங்கள் வீட்டில் தங்க போகிறேன் என்று சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அது நடக்குமா? நிச்சயம் நடக்காது என்றுதான் சொல்வோம். பெரியவர்கள் எல்லாம் நம் வீட்டில் வந்து தங்குவார்களா என்று சொல்லுவோம் அல்லவா? அது போலதான் சர்வ சிருஷ்டிகர், எல்லா உலகங்களையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாத்தையும் படைத்தவர், அவர் வந்து மனுஷனோடு மனுஷனாக எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் அல்லவா? நம்மை போலவே நம் கூட இருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய மகிமை. மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வேறு அது. கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று. இப்படியாக யோவான் ஸ்நானகன் ஐயா சொல்லுவார், இப்படி ஒருவர் வந்து வழியை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். இன்னும் கூப்பிட்டு சொல் என்று சொல்லுகிறார். என்னத்தை சொல்லுவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும், அப்போது புல் உலர்ந்து பூ உதிரும் என்று சொல் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? மனித வாழ்க்கை என்பது, அதாவது இந்த வார்த்தையை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லி நீ சொல் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இது. எப்படி கர்த்தருடைய மகிமை விளங்க போகிறது என்றால், மனித வாழ்க்கை என்பது புல்லை போலவும் அவனுடைய புகழ் என்பது பூவை போலவும் இருக்கிறது. புல் செடியில் பூக்கிற பூ, அதை போல மனிதனுடைய புகழ்ச்சி இருக்கிறது.
இப்பொழுது நான் இருக்கிறேன் என்றால் எனக்கென்று ஒரு புகழ்ச்சி இருக்கிறது என்றால் நான் ஒரு புல்லை போன்றவள். என்னுடைய பேர் புகழ் எல்லாம் அதில் ஒரு பூவை போல. புல்செடியில் பூக்கும் பூ அதன் இயல்பு என்னவென்றால் காலையில் ஒரு அதிகாலை நேரத்தில் மலர்ந்திருக்கும். 2-3 மணி நேரத்தில் வெயில் அதிகம் வர தொடங்கினால் அது அப்படியே துவண்டு துவண்டு உலர்ந்து போகும். காலை நேரத்திலேயே சற்று வெயில் அதிகமானாலே அது உலர்ந்து அப்படியே உதிர்ந்து போகும். புல்செடியில் பூக்கிற பூக்கள் அவ்வளவுதான், நீண்ட நேரம் இருக்காது. அதுபோல புல் இருக்கிறது அல்லவா, அது பார்த்தால் மழை காலத்தில் தண்ணீர் படும் பொழுது அந்த ஈரத்தில் துளிர்த்து வளரும். ஒரு 2-3 மாதங்கள் மழை காலத்தில் தான் பச்சை பசேல் என்று இருக்கும். அதன் பின்பு வெயில் வந்தால், வெயில் காலம் கோடை காலம் வந்தால் எல்லா புற்களும் வாடி காய்ந்து உலர்ந்து போகும். அவ்வளவுதான். புல்லில் பூக்கிற பூ சற்று வெயில் பட்டாலும் உலர்ந்து போகும். புல் செடியானது கோடை காலம் வந்தால் உலர்ந்து போகும். இப்படிதான் வாழ்க்கையும் 2-3 மாதங்களிலேயே அந்த புல் செடியின் வாழ்க்கை முடிந்து போகும். அதுபோல மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது புல்லை போன்றது. அவன் சம்பாதிக்கும் பேர் புகழ் அதில் பூக்கிற பூவை போன்றது. உடனே போய்விடும். இன்று வரும் நாளை போகும். இன்று பாராட்டுவார்கள், நாளை நம்மை யாரென்றே தெரியாது அவர்களுக்கு. இப்படி போய்விடும். இப்படிப்பட்ட புகழ்ச்சியை நாம் என்றும் விரும்பக்கூடாது. நாம் சாதாரணமானவர்கள். நம் புகழ்ச்சியும் மிகவும் அற்பமானதுதான். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியதாக நினைக்க கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தருடைய வசனம் நிலைத்திருக்கும். மனிதர்கள் வாழ்க்கை முடிந்து போகும். நாம் வாசிக்கிற வேத வசனம் என்றும் நிலைத்திருக்கும். ஆதியாகம காலத்திலிருந்து இன்று வரை கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. நாம் தான் 60-70 வருடங்களில் நம் வாழ்க்கையை முடித்துக் கொண்டு போய்விட போகிறோம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நிரந்தரமானது. அது என்றும் அழியாது, மாறாது. இதை நீ போய் சொல் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை, வசனம், பைபிள், வேதாகமம் என்றும் மாறாது என்று சொல் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய திருவாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிரந்தரமானது. அது முடிவு கிடையாது. அதை புரிந்து கொள்வோம். இதுவரை கர்த்தருடைய முதல் வருகையை பற்றி சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட செய்தி. அந்த வசனங்களை நாம் தியானித்தோம். இதற்கு அடுத்ததாக 9வது வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறது இரண்டாம் வருகையை குறித்து, இனி நடக்க போகிற சம்பவத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். சீயோன் என்னும் சுவிசேஷியே, அப்படி என்றால் ஊழியக்காரியே என்று பொருள். கர்த்தர் வரப்போகிறார் என்று சொல்லுகிற ஊழியக்காரியாகிய பெண்ணே, கர்த்தருடைய வருகையை சொல்லுகிற பெண்ணே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, உயர்ந்த மலை மேல் ஏறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் என்னும் ஊழியக்காரியே, சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியக்காரியே, கர்த்தருடைய வருகையை நற்செய்தியாக சொல்லுகிற ஊழியக்காரியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறி உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, உன் குரலை உயர்த்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று சொல் என்று சொல்லுகிறார். சீயோன் என்பது கர்த்தருடைய ஜனங்கள். இன்று வாழும் நாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். எருசலேம் என்று சொல்வது பாரம்பரியமாக பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருக்கிறவர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்களும் இஸ்ரவேலர்களும் யூதர்களும் 3 இனத்தார்கள். இவர்கள் எல்லோரையும் குறிக்கிறது. நீங்கள் எல்லாரும் உங்கள் தேவன், இதோ நற்செய்தி சொல்லுகிறவர்களா நீங்கள், போய் சொல்லுங்கள், இதோ உங்கள் தேவன் அவர் வருகிறார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வருகையில் அவர் வந்து விட்டார், 2வது இப்பொழுது வரப்போகிறார். இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் இனி நடக்க போகிற காரியத்தை சொல்லி இருக்கிறது இந்த தீர்க்க தரிசனத்தின் பொருள். ஆனால் இது சொல்லப்பட்ட காலம் 2500 வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்டு விட்டது. இனிதான் நடக்க போகிறது. கர்த்தர் இன்னும் வரவில்லை அல்லவா, 2ஆம் வருகை.
இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். அவர் பராக்கிரமசாலியாய் எப்பொழுது வருவார்? முதல் வருகையில் அவர் குழந்தையாய் பிறந்து வந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் வரும்பொழுது பராக்கிரமசாலியாய் வருகிறார். குதிரை மேல் ஏறி ராஜாதி ராஜாவாக, ராஜாதி ராஜா என்னும் பெயரை தன் தொடையில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளோடு அவருடைய வஸ்திரத்தின் மேல் எழுதப்பட்டிருக்கும். இப்படியாக ராஜாதி ராஜாவாக கம்பீரமாக இந்த பூமியை அரசாளுவதற்கு, துன்மார்க்கரை அழித்து நியாயம் தீர்ப்பதற்கு கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகை வரப்போகிறது. அவர் பராக்கிரமசாலியாய் வருகிறார். மிகுந்த பலத்தோடு, தைரியத்தோடு அப்படி வரப்போகிறார். அவர் வந்து இந்த பூமியை அரசாள போகிறார். ராஜாதி ராஜாவாக எருசலேமில் வீற்றிருந்து மகாராஜாவாக எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியாக அவர் வீற்றிருந்து உலகெங்கும் சமாதானம் உண்டாகும்படி அவர் அரசாள போகிறார். 1000 வருட அரசாட்சி அவருடைய வருகைக்கு பின்பு நடக்கும். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரும்போது அவர் அளிக்கும் பலனும் அவரோடு கூட வருகிறது. கர்த்தர் பலன் கொடுக்க வருகிறார் இந்த பூமிக்கு. பூமியில் உள்ள துன்மார்க்கருக்கு அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனை, அதுதான் அவர்களுக்கு பலன். நீதிமான்களுக்கு அவர்கள் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கைக்கும் அவர்கள் அனுபவித்த துன்பங்களுக்கும் பதிலாக நன்மையை பலனாக தருவதற்கு, அதற்குரிய பலன் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் வருகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கும் துன்மார்க்கருக்கு தண்டனை கொடுக்கவும் வருகிறார். நம் தகப்பன் நம்மை நோக்கி வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்க. சந்தோஷமாய் களி கூறுவோம். அவர் இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அவர் கொடுக்கும் பலன் அவருக்கு முன்பாக வருகிறதா? கர்த்தர் வரும்பொழுது அவருடைய முகத்துக்கு முன்பாக அவருடைய பலன் வருகிறது. இப்படியாக கர்த்தர் 2ஆம் வருகையில் வரப்போகிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அவருடைய வருகையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எப்படி வரப்போகிறார்? முதலில் மனித குலத்தை பார்க்க வந்தார். பாவ நிவாரண பலியாகி நம்மை மீட்டுக் கொண்டார். 2ஆம் வருகையில் வருகிறார். நம்மை அரவணைத்து ராஜாவாய் நம்மை அரசால வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். அவருக்காக காத்திருப்போம். அவரில் அன்பு கூறுவோம். சமாதானமாய் இருப்போம். சந்தோஷமா இருப்போம். நம்பிக்கையோடு இருப்போம். நம் வாழ்க்கை நிச்சயம் கர்த்தரிடத்தில் சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.